அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. எட்டி உதைக்கணும் போல தெரியுது. ஒரு தப்பு செஞ்சால் யாரும் தப்பு செஞ்சால் குத்தணும், மூஞ்சியில் குத்தணும் போல தெரியுது. அப்படியே அந்த பையன் அத்தாட்டிருந்து கற்றுக்குவான். கோவம் வந்து அடக்கி வச்சு ரூமில் போய் குத்தலாம். குத்தணும்னு சொல்ல வரல பை, அதுக்கு நீங்கள் ரூமில் குத்தலாமா அது அப்படி கேட்காதீங்க. நான் சொல்கிற உதாரணம் சொல்கிறேன் கேட்டுங்க. என்னென்னு அப்படியே நமக்கு எதுவும் நம்ம மனைவிட்ட ஆட்சேபனை செய்ய வேண்டி, நீங்கள் மனைவிட்ட ஏதாவது சொல்ல கோவிச்சிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால், பிள்ளைகளும் படுத்துட்டாங்க, தூங்கிட்டாங்க, தனியாக ஒரு போய் இது மாதிரி செய்யலாமா? ஏன்னா அந்த 3 வயசு மனசில் நீங்கள் செய்கிற அப்படியே பதிஞ்சிடும். விருப்பும் வெறுப்பும் பதிஞ்சிருமா. 20 வருஷம் கழிச்சு மனப்ப போடுவான். 20 வருஷம் ஆயிரும். அவன் சின்ன வயசு சாப்பிட்ட சாப்பாடு டூர் போனால் மறந்துடுவான். அத்தா ஒருத்தர் அம்மா மூஞ்சியில் குத்துனாங்களே, அம்மா மூக்கில் ரத்தம் வந்துச்சேன்னு அது மனசில் உட்காந்துருப்பான். 5 வயசில் பார்த்துருப்பான், அது மனசில் 20 வயசுலேயும் உட்காந்துருக்கும். சின்ன குழந்தை அப்படியே. ஏன்னா அந்த மனசில் எதுவுமே இல்லையா, எக்ஸ்ரே பதிஞ்ச மாதிரி பதிஞ்சிடும். கல்பில் மாற்றவே முடியாது. அந்த காட்சி பதிஞ்சிடும். அப்படியே என்ன நடக்குது வீட்டில், அந்த காட்சி பதிஞ்சிடும். இப்போவே டிசைட் பண்ண ஆரம்பிச்சிருவானு. அவங்களே பண்ணுவாங்க. அத்தா பண்ணது இது, அம்மா பண்ணது இது, அப்போ அத்தா மேலே தப்பு, அம்மா பண்ணது அத்தா பண்ண அம்மா மேலே தப்பு. அப்படியே அந்த வெறுப்புடைய விதைகள் கல்பில் விழுந்துடும். அம்மா மேலேயோ யார் அவன் கல்பில் யார் வந்து பண்ணுறது ஓவராக தெரியுது அப்படின்னு அந்த மனசே முடிவு பண்ணும். சின்ன பிள்ளைங்களுக்கே முடிவு பண்ணும். விளைஞ்சுங்களா, அது பிஞ்சு உள்ளம் இல்லைவா, பிஞ்சு உள்ளம் அது முடிவு பண்ணும். விளைஞ்சுங்களா, கொஞ்சம் சின்ன குழந்தைங்க. ஒரு கோழிக்கு அநியாயம் இருந்தால் அழுக ஆரம்பிச்சிருவான். ஒரு பூனை செத்து போச்சு, வளர்த்த பூனை. அந்த பையன் 2 நாள் சோர்த்திங்கல வேறு வீட்டில், நம்ம கீழ்மலை வீட்டில் ஒரு சின்ன பூனை, குட்டி பூனை வச்சு 2 நாள் அனுப்ப தண்ணி பால் ஊற்றிருக்காங்க. ரோட்டில் போனால் யாரும் அடிச்சு பைக்கில் அடிச்சுட்டு செத்து போச்சு. பூனை செத்து போச்சு அப்படின்னு அழுகுறான். 2 நாள் சோர்த்திங்கல. பூனை தாம வேறு பூனை வாங்கிக்கலாம், நல்ல பூனை, நான் கூப்பிட்டா வரும், வரதான் செய்யும், போயிடுச்சு. அது பாருங்க, அவனை தாங்க முடியல பாருங்க. அதனால அந்த காட்சிகள் வந்து மனசில் பதிஞ்சிடும் அந்த பிள்ளைகள். அதனால் ஒழுக்கத்தை வந்து சொல்லி தெரியுது. சில பேர் அஜத் காலங்காத்தால் மூதேவி மாதிரி என் பையன் படுத்துவான், ஃபஜ்ர் தொழுக போக மாட்டான், 9 மணிக்கு எந்திரிக்கலாம், 8 மணிக்கு எந்திரிக்கலாம். கொஞ்சம் நசியை செய்யுங்க அஜத். நீங்கள் எத்தனை மணிக்கு எந்திரிப்பீங்க? அதனால வேலைக்கு போய்ட்டு 12 மணி ஆகுதுங்களா? நான் 8 மணி, இவர் 8 மணிக்கு எந்திரிக்க வரான். அந்த பையன் 5 மணிக்கு தாஜத் தொழுதுட்டு ஃபஜ்ர் தொழுதுட்டு உட்காந்து கோவம் வரணுமா? நடக்கவே நடக்காது. அல்லாஹ்வுடைய கிருபையில் சொல்கிறேன். இன்னைக்கு காலையில் மூளை வந்து கேட்டாங்க, ஃபஜ்ர் தொழுக கொஞ்சம் படுக்கலாம் இல்லைன்னு கேட்டாங்க. என் ஆதத்தே கிடையாது எங்கள் வீட்டில். வருஷமெல்லாம் நீங்கள் படுக்க சொன்னால் தூக்கம் வராது. ஏன்னா அப்படி பழகவே இல்லை. எங்கள் பாபா மடி எங்களை பழக்கலை. 4 மணிக்கு எந்திரிப்போம், குடும்பமே தாஜத் தொழுவோம், குர்ஆன் ஏதாவது தஸ்பீஹ் ஓதுவோம், ஃபஜ்ர் பாங்க் சொன்னால் முதல்ல தொழுதுட்டு நான் 5-6 மணிக்கு கிளம்பி நடந்து போகிறேன். ஒரு 1.5 கிலோமீட்டர் மதரசா நடந்து போகிறோம். டயர்டாக இருந்தால் காரில் போயிடுறது, நடந்து போகணும். போனால் தொடர்ந்து பாடங்கள். லுஹர் தொழுது கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கும், 1 மணி நேரம் படுப்போம், திரும்ப பாடம் அசர் வரைக்கும். அசர் டு மகரிப் வளர்த்துவோம் மாடியில், அது தெருவில். மகரிபில் உட்காந்தா மணி 10:30 மணி. விளைஞ்சுங்களா, என்ன அது இத்தப்படி தொந்தி போட்டீங்கன்றார் ஒருத்தர். என்ன செய்யறது, எல்லாம் உங்களால தான். நான் உட்காந்தா 1.5 மணி நேரம் பேசுகிறீங்க. உங்களை மாதிரி ஒருத்தர் வந்தால் 2 மணி நேரம் அவங்களுக்கு பிரச்சனை தீக்கிறதுக்கு பேச வேண்டியிருக்கு. டெய்லி 4 பேர் வர்றாங்க. தொந்தி விழுகாமல் என்னங்க செய்யும்? நடக்க விட்டேங்க என்ன எந்திரிச்சு விளைஞ்சுங்களா. ஓதுற காலத்தில் ஒல்லி குச்சியாக இருப்பேன். ஓதுற காலத்தில் ஒல்லி குச்சியாக தான் ஓதி முடிச்சுட்டு எப்போ வந்தோமோ விளைஞ்சுங்களா. ஃபஜர்லேருந்து இஷா 10 மணி வரைக்கும் அடுத்த நாள் பாடத்தை வேறு பார்க்கணும். உட்காந்தே கிடந்து எடுத்துக்காகும் விளைஞ்சுங்களா. அது உளுந்த தொந்தி தாங்க. என்ன செய்யுது, நடக்கணும் இல்லையா மனுஷன் கொஞ்சமாச்சும். அது ஒன்று நடக்க மாட்டேங்குது. நடக்கணும்னு சொல்கிறோம்ல, அது நடக்கும். நடக்காத ஒன்று அது ஒன்று தான். இப்போ என்னன்னா, இப்போ காலையில் ஃபஜ்ர் தொழுதுட்டு குர்ஆன் ஓதுறோம், நான் ஓதுறேன், என் பிள்ளைங்க ஓதுறாங்க. விளைஞ்சுங்களா. என் பிள்ளைகளை யாரும் பள்ளிக்கூடத்துக்கே அனுப்பலாமா? பாப்பா ஸ்கூலுக்கே அனுப்பல. யாரும் எல்கேஜி யூகேஜி படிக்கல, பள்ளிக்கூடமே போகல. இவரும் இருக்கார், ஹாஃபிஸ் ஆகிட்டார், ஆலிம் ஆகிட்டார். விளைஞ்சுங்களா. பள்ளிக்கூட வாசனையே தெரியுது, எல்கேஜி யூகேஜியும் போகல. ஆனால் இன்றைக்கி இங்கிலீஷ் படிப்பாங்க, 10th படித்து +2 படிக்கிறவங்க அழகாக படிப்பாங்க. நானே படித்து கொடுத்தேன். ஸ்கூல் சர்டிஃபிகேட்லாம் எதுவும் கிடையாது. அரபி படிப்பாங்க, உருது படிப்பாங்க, அல்லாஹ் ஃபஸலை கொண்டு தமிழ் நல்லா படிப்பாங்க. இதெல்லாம் 4 பாஷை படிப்பாங்க அவங்களுக்கு. ஆனால் பள்ளிக்கூடமே அனுப்பல. எந்த பிள்ளைங்களும் அனுப்பல. ஆண் குழந்தைங்களும் அனுப்பல, பெண் குழந்தைங்களும் அனுப்பல. ஏன் அனுப்பலைன்னு தெரியுமா? காரணம் தெரியுமா? பள்ளிக்கூடம் போகிறான் ஒரு 5 வயசு பையன். நாம் நம்முடைய சுகபத்தில் இருக்கிற நேரம் ரொம்ப கம்மி. ஏமா ஒரு 5-6 வயசு பையன் இப்போ உமர் இருக்கிறாரு, ஸ்கூல் சேர்த்துட்டீங்களா? என்ன வயசு இருக்கும் அவருக்கு? இப்போ 5 வயசு 6 வயசில் பள்ளிக்கூடம் சேர்க்குறீங்கன்னு வச்சுங்க. பள்ளிக்கூடத்தில் காலையில் தூங்கி எந்திரிச்சு 1 மணி நேரம் அப்பா அம்மா கூட இருக்கிறாரு. வேன் வருது, ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிடுறீங்க. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஸ்கூலில் இருக்கிறாரு. திரும்ப வீட்டுக்கு வர்றாரு, 1 மணி நேரம் இங்கே சாப்பாடு கொள்ள, திரும்ப தூங்கிடுறாரு. அப்போ ஒரு நாளைக்கு 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ தான் அம்மா அத்தோட பழகிற நேரம். தூங்க நேரம்லாம் விட்டுருங்க.
விளைஞ்சுங்க. பழகிற நேரம் எவ்வளோ நேரங்க? 2 மணி நேரம்னா இவர்கள் மற்றவர்களோடு பழகிற நேரம் வந்து 8 மணி நேரம் பள்ளிக்கூடம். கூட இருக்கலாம் உத்தமர்களா? நல்ல வார்த்தை பேசக்கூடியங்களா? எத்தனை கெட்ட வார்த்தை இருக்கோ ஒதுக்கிட்ட பழங்கலாம். ஸ்கூலில் கற்றுக்கிட்டு வந்து ஒழுக்கத்தை கற்பிக்கக்கூடிய பள்ளிக்கூடமாக இன்றைக்கி இல்லை. என் கண்ணுக்கு தெரிஞ்சு உங்கள் ஊரில் தான் நீங்கள் கேட்டு விடுங்கப்பா. ஏன்னா எப்படி ஆயிடுச்சு? ஒழுங்கீனத்தை கற்கக்கூடிய பள்ளிக்கூடமாக ஆயிடுச்சு. நீங்கள் யாராவது கேள்விப்பட்டீங்களா? பையன் வந்து 8ஆம் கிளாஸ் படிக்கும்போது ரொம்ப ஒழுங்கீனமாக இருந்தார். 10th படிக்கும்போது ரொம்ப ஒழுக்கமான பள்ளி ஆகிட்டார். +2 படித்தாரா மாணிக்கம் ஆகிட்டார். காலேஜ் போயிட்டு வந்து ஐயோ அப்பா அவரை மாதிரி ஒரு தங்கமாக ஆகிட்டார். இந்த பள்ளிக்கூடம் சிறந்த ஒழுக்கவாதியாக என் பையனை ஆக்கிடுச்சுன்னு கேள்விப்பட்டீங்க? அதை சொன்னாங்களா? 8ஆம் கிளாஸ் படிக்கும்போது கொஞ்சம் பேச்சை கேட்டாங்க. 10th படிக்கும்போது என்னையை திட்டுனான். +2 படிக்கும்போது அடி சாத்துறான் என்னைய. காலேஜ் போனானே செருப்படி தான் வீட்டில் அம்மா அப்படி தான் கேள்விப்படுறோம். யாராவது அப்படி கேள்விப்பட்டீங்களா? ஏமா 8th படிக்கும்போது கொஞ்சம் ஒழுக்கம் கம்மியாக இருந்தார். பள்ளிக்கூடம் ஏற ஏற மிகச்சிறந்த ஒரு ஒழுக்க வாசனையாக ஆகிட்டார். யார் கேள்விப்பட்டீங்களாமா நீ? அப்போ இன்றைய பள்ளிக்கூடங்கள் ஒழுக்கத்தை சிதைக்கக்கூடியதாக இருக்குது. ஒழுக்கம் கற்பிக்கப்படுவதில்லை. விளைஞ்சுங்களா? ஒழுங்கீனத்தை கற்பிக்கும் இல்லமாயிருச்சு. அதுக்கு பின்ன நம்ம வீட்டில் இருக்க ஒழுக்கத்தை கற்பிச்சு கொடுக்குறோம். காலை மாலை தாயும் தந்தையும் சேர்த்து அங்கே போய் ஒழுங்கீனத்தை கற்று வர்றான். அதனால் வேணவே வேணாம் என் பையனுக்கு நீ பள்ளிக்கூட கல்வியே வேணாம். ஒழுக்கம் இருந்தால் போதும் அல்ல என்னை வாழ வச்சிருவான், என் பிள்ளைங்களை சிறந்த வாழ்க்கையை வாழ வச்சிருவான் என்று ஒரு ஹீரத்து ஒரு ரோஷம். என்னை தவிர அத்தனை பேரும் சுற்றி இருந்த அத்தனை பேரும் உன் பையனுடைய வாழ்க்கையை வீணாக்குறீங்க. பெரிய பெரிய ப்ரொஃபஸர்ஸ்லாம் என் குடும்பத்தாரும் பொண்ணை வேணா அனுப்பாட்டி பையனை கூட எல்கேஜி யூகேஜி படிக்காம பையனுடைய வாழ்க்கையை வீணாக்குறீங்கன்றாங்க. தேவையில்லை, என் பையனை எப்படி வாழ வைக்கணும் நல்லா எனக்கு காட்டுவான். இப்போ அவர் BA அரபிக் எழுதிருக்கிறார். போன வாரம் தான் BA அரபிக் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அப்சல் உலமா எழுதிட்டு வந்தார். நேரடியாக அட்மிஷன், எல்கேஜி கூட தேவையில்லைங்க, நேரடியாக BA அட்மிஷன் படிக்கலாம். BA பரிச்சை வந்துருக்காங்க, நல்ல மார்க் எடுக்கிறாங்க. என்ன குறைஞ்சி போச்சு? எக்ஸாமினேஷன் மட்டும் போய் உட்காந்து எக்ஸாமினேஷன் சென்டருக்கு போவாங்க, யார்ட்டையும் பேச்சுவார்த்தை இல்லை, எழுதுவாங்க, வீட்டுக்கு வந்துடுவாங்க. இன்றைக்கி பெரிய பெரிய ப்ரொஃபஸர் நீங்கள் தாங்க அறிவாளிங்கிறாங்க. நாங்கள் பிள்ளைங்களை படிப்புன்னு நினச்சோம். ஆனால் ஒழுக்கம் என்பது நீங்கள் தான் கற்றுக். எந்த பள்ளிக்கூடத்தில் உன் தந்தையிடம் நடந்து கொள்ளக்கூடிய நல்ல ஒழுக்க முறைகள் சொல்லிக் கொடுக்குறாங்களா? இல்லை. உன் தாயிடம் நடந்து கொள்ளக்கூடிய நல்ல ஒழுக்கங்கள் சொல்லித் தர்றாங்களா? இல்லை. ஒரு பெண்ணுக்கு கணவரிடம் நடந்து கொள்ளக்கூடிய நல்ல ஒழுக்கங்கள் சொல்லித் தர்றாங்களா? மார்க்கம் சொல்லுது. ஒரு துக்குஃபிர்னல் அஷீர், ஒரு மனைவியிடம் நடந்து கொள்ள நல்ல ஒழுக்கங்கள் கணவன் சொல்லித் தர்றாங்களா? இல்லவே இல்லை. பெருமானார் சொல்கிறாங்க, வாழ்நாளெல்லாம் உனக்கு நன்மை செய்வான்னு ஒரு கணவன் நீ கேட்டதை ஒரு நாளைக்கு வாங்கி கொடுத்துருக்க மாட்டான். ஒரு சேலை கேட்டு வாங்கி கொடுத்துருக்க மாட்டான். உன்னை கேட்டு என்ன பிரயோஜனம்? அப்போவே என்னை மாயவரத்தில் கேட்டாங்க, எங்கள் அத்தாவை உங்களை கட்டி வச்சாங்க பாருங்கள். எனவே அப்போவே மதுரையில் கேட்டாங்க, நினச்சிங்களா? எல்லாம் எங்கள் அத்தா பண்ண வேலை உன் தலையில் கட்டி வச்சிட்டாங்க. அப்படி ரசூலை சொல்கிறாங்க, நான் சொல்லமா? ரசூல் சொல்லான்னு சொல்கிறேன். மாற ஐத்து ஃபீக்க ஹைரன் கத்து. ஒரு காலம் ஒரு சின்ன சுகம் கூட ஒரு இடத்தில் பெற்றுக்கொள்ளவே இல்லை. மாற ஐத்து ஃபீக்க ஹைரன் கத்து என்று ஒரே வார்த்தையில் சொல்லிவிடுவாள். இறைவனுக்கு யாரை சொல்லா நரகம் செல்லுவாள்னு சொன்னீங்களே, அவள் என்ன இறைவனுக்கு நன்றி மறக்கிறாளா? இறைவனுக்கு நன்றி மறக்கவில்லை, தன் கணவனுக்கு நன்றி மறக்கிறார். எனவே தான் அல்லாஹ் அவளை தண்டிக்கிறான் என்று சொன்னார். வரைஞ்சா இல்லைங்களா? போய் நல்லா கவனிங்க. ஒரு பெண்மணி கணவரிடத்திலே முழு திருப்தியை பெற்றவளாக வாழ்கிறாள். ஆனால் மார்க்க அனுஷ்டானங்களில் சற்று குறைவு இருக்கிறது. கண்ணு நவருமா? கண்ணு உட்காருங்க, நான் வந்துங்க. ஒரு பெண்மணி நல்லா கவனிக்கணுமா, கணவரிடத்தில் முழு திருப்தியை பெற்றவளாக வாழ்கிறாள். கணவருடைய அன்பை பெற்று மவத்தத்தம் வரஹமா எல்லாம் சொல்கிறான். அன்பையும் இரக்கத்தையும் உங்களுக்கு மத்தியில் நான் உண்டாக்கினேன். விட்டு கொடுத்து போகிறதாங்க வாழ்க்கை. ஒருவரும் அடுத்தவருடைய குறையை பார்த்து வாழ்ந்தால் அந்த வாழ்க்கையே வீடே நிம்மதி இல்லாமல் ஆயிடும், நரகமாக போயிடும். புரிஞ்சுங்களா? குறை இல்லாமல் யாரும் இருக்க முடியுமா? முடியாது. அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆன்ல, அஸா அன் தக்ரஹு ஷைஅன் ஃபஹுவ கைருல் லக்கும் வ அஸா அன் துஹிப்பு ஷைஅன் ஃபஹுவ ஷர்ருல் லக்கும். ஆயிடுச்சுனப்பா? நீங்கள் ஒரு வஸ்துவை விரும்புவீர்கள், ரொம்ப விரும்புவீங்க, அதில் உங்களுக்கு கெடுதி இருக்கும். ஒரு வஸ்துவை ரொம்ப வெறுப்பீர்கள், அதில் உங்களுக்கு எவ்வளோ நன்மைகள் இருக்கும். அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆன்ல. இப்போ என்ன இந்த கணவர் இப்படி இருக்கிறாரே, சரியில்லையே அப்படின்னு சொல்லி ஒரு மனைவி நினைப்பார். ஆனால் 4 பேர்கிட்ட வெளியே போய் பார்த்தா தான் தெரியும். டெய்லி குடிச்சிட்டு வர்றான், போட்டு உதன்னு உதைக்கிறான். ஹசரத் தாங்க முடியல. ஒரு கணவர் ரெண்டு சொல்கிறார் வந்து, ஹசரத் மனைவி இப்படிலாம் செய்கிறாங்க அப்படின்னு. சந்தோஷமாக சுக்குர் செய்யுங்க, அல்லாஹ்வுக்கு சுக்குர் செய்யுங்க. ஏங்க 3 பிள்ளைய 4 பிள்ளைய பற்றி வேலூரில் பேப்பரில் போட்டிருக்கான், எடுத்து காட்டு தெரிஞ்சுக்கலாம். வேறு யாரோட ஓடி போயிட்டான். அல்லாஹ்வுத்தாலா அந்த மாதிரி தவறுகளிட்டும் மனைவியை பாதுகாத்து பத்தினியாக வாழ்ந்தால தெரிஞ்சுக்கலாம். அப்போ ஒவ்வொரு வீட்டில் ஒரு பிரச்சனை தான் செய்யும். ஒரு வீட்டில் மனைவி பிள்ளைய நல்லா கவனிச்சுக்கோங்க, சமையல் செய்ய தெரியாது, இந்த சமையல் தானா வாழ்நாள்லாம் அதே புளி ரசம் தானா அப்படி தான் வாழணும். சில வீடுகளில் வகை வகையாக செய்வாங்க, பிள்ளைகளை சரியாக கவனிச்சிக்க மாட்டாங்க. வளைஞ்சிங்களா? சில வீடுகளில் பிள்ளைகளை நல்லா கவனிச்சுக்குவாங்க, சமையல் செய்வாங்க, காசை உதாரணமாக செலவு பண்ணுவாங்க, நினச்சதெல்லாம் வாங்கி குமிச்சிருவாங்க. 10,000 ரூபா புருஷன் சம்பாதிக்கிறேன்னா 12,000 செலவு வைப்பாங்க. எனவே
அப்போ அந்த மனைவியில் சில பிரச்சனை இருக்கலாம் என்று இல்லை. உலகத்தில் 100 மனைவி தான் 100 மனைவிலையும் பிரச்சனை இருக்கும். இவங்கள பிரச்சனை அவங்களுக்கு இல்லை, இருக்கும். அதை கணவன் பொருந்தி வாழணும். அதே மாதிரி 100 கணவன் இருந்தால் 100 கணவன்லையும் பிரச்சனை இருக்கும். ஒரு கணவன்ட்ட ஒரு பிரச்சனை இருக்கும், விளைஞ்சுங்களா? சம்பாதிச்சு நல்லா கவனிச்சு தொழுக மாட்டார், என்ன செய்யறது? நரகத்தான் போகணும். ஒரு கணவன் தொழுகையாளியாக இருப்பார், அதெல்லாம் மார்க்க விஷயம் நடந்துக்கிறாருங்க, ஆனால் வீட்டை கவனிச்சிக்க மாட்டாரு, சரியாக சாமான் வாங்கி கொடுக்க மாட்டாரு. அப்படி ஒரு கணவன் அதெல்லாம் சிறப்பாக இருப்பாங்க, அதெல்லாம் சந்தோஷமாக இருப்பார். கடைசியில் பார்த்தா வேறு பொம்பளை பேசிட்டு இருக்கிறாருன்னு சொல்லுவாங்க. இதுதான் செய்யுங்களா? எல்லாத்தையும் பார்த்து தான் சொல்லுவாங்க. பிரச்சனை இல்லாமல் 100க்கு 100 தங்கம்னு யாரும் இருக்க முடியாது. அப்படி இருந்தால் ஒரே ஒருத்தர் இருக்கலாம். யார்? கரெக்டாக சொல்லுப்பார் புள்ள, 10 வயசு, பிரச்சனையே இல்லை. ஏமா மகன்ச்சிங்களா? பிரச்சனையே இல்லை, 100க்கு 100 டெஃபினட் அவர்கள் புடம்போட்ட தங்கம் என்று துனியாவில் இருந்தால் யாரை சொல்லலாம்? முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்களாம் உட்காந்துருக்கீங்க பெரியவங்களாம், பாப்பா சொல்லுது 10 வயசு, என்ன சொல்லுது? ரசூல்லா தான். அப்படி அர்த்தம் என்ன? எல்லாத்துலேயும் இப்போ என்னை பற்றி நான் பேசி நல்ல மாதிரி நினச்சிட்டு இருக்கிறீங்க நீங்கள். விளைஞ்சுங்க டிவி யாரையும் குறை சொல்ல மாட்டாங்க, சொல்கிற மாதிரி வச்சுக்கல, விளைஞ்சுங்களா? அப்படியா யாரையும் சொல்லுவாங்க? என்கிட்ட சில பிரச்சனை இருக்கலாம், விளைஞ்சுங்களா? நான் யார்ட்டையும் என் மனைவி சில பிரச்சனை இருக்கும், எனக்கு மட்டும் தெரியும், யார்ட்டையும் வெளிப்படுத்துறது. அதுதான் வாழ்க்கை. பிரச்சனை இருக்குமா? கணவருடைய பிரச்சனையை மனைவி மறைச்சிக்கணும், மனைவியின் பிரச்சனையை கணவன் மறைச்சிக்கணும். எந்த அளவுக்கு மறைச்சிக்கணும்? உங்கள் பெத்த பிள்ளைங்களுக்கு தெரியக்கூடாது, உங்கள் அம்மாவுக்கு தெரியக்கூடாது. அல்லாஹ் தஆலா உதாரணம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? கணவனும் மனைவி எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழணும். சில பேர் சொல்ல நெகவும் சதையும் போல வாழுமாறு வாழ்த்துக்கிறேன் சொல்லுவாங்க. இல்லைம்மா 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 என்னம்மா இதுதான் கரெக்ட். கல்யாண மண்டபம் வாழ்த்துவாங்க, இந்த கணவனும் மனைவியும் பூவும் மலரும் போல மலரும் மனமும் போல வாழுவாறு வாழ்த்துக்கிறேன். மலர் சாய்ந்தானா மனம் இல்லாமல் போயிடாது. என்ன பை, அது நறுமணம் என்றது மாதிரி நாற்றமாயிடும். ஒரு மல்லிகை வாங்கி அடுத்த நாள் காலையில் பாருங்களேன், அழுகி வாடி போயிடும். இந்த பை மனம் பிரிஞ்சு போயிடும். அதனால் அப்படி வாழ்த்து சரி கிடையாது. நகமும் சதையும் நகத்தை வெட்டிடுறேன், வார வெட்டிடுறாங்க, அந்த வாழ்த்து சரியில்லை. அல்லாஹ் வாழ்த்துறா பாருங்க, உடலும் உடையும் போல. அப்படின்னா உடல் எப்படி நம்ம உடலில் உண்டான குறைகளை உடை மறைக்கிறதோ, நினைச்சுங்களா? நம் மறைக்க வேண்டிய உறுப்புகளை நம்முடைய ஆடை மறைத்து மக்களுக்கு மத்தியில் நம்ம கண்ணியமாக காட்டுகிறதோ, அது போன்ற கணவனும் மனைவி எப்படி இருக்கணுமா? மனைவியின் குறைகளை மறைப்பவராக கணவனும், கணவனின் குறைகளை மறைப்பவராக மனைவியும் இருக்கிறது. இப்போ ஒருத்தர் முதுகில் என்னம்மா ஒருத்தர் முதுகில் ஒரு படம் இருக்குது வெள்ளையா, இந்த படையை திறந்து போட்டு வெளியே வர முடியுமா? அசிங்கமாக இருக்கும். ஆடை அதை அவனை முற்றிலுமாக மறைத்து ஒரு அழகானவனாக வெளியே கொண்டு வந்து காட்டுது. அடுத்தா இல்லைங்களா பை? அப்போ அதுபோல் கணவன் குறைகளை மறைத்து அவளை நல்லவனாக எங்கே போனாலும் தன் குடும்பத்தாரிடத்திலும் சரி, தன் உறவுகள்கிட்டையும் தோழிகள்கிட்டையும் என் கணவரை போன்ற உலகில் யாரும் இல்லை என்று சொல்லும். மனைவியின் குறைகளை கணவர் மறைத்து, அதனால் அல்லாஹ் தஆலா ஹுன்ன, அதாவது கணவனுக்கு மனைவி ஆடைன்னு சொல்லலை, இவருக்கு அவர் ஆடை, அவருக்கு இவர் ஆடை இல்லை. ஹுன்ன லிபாசுல்லக்கும் வ அன்தும் லிபாசுல் லஹுன்ன. கணவனுக்கு மனைவி ஆடை, மனைவிக்கு கணவன் ஆடைகள். அப்போ என்ன செய்யணும்? இவர்களுடைய குறைகளை அவர்கள் மறைத்து, அவர்களின் குறைகளை இவர்கள் மறைத்து, இவர்களை பற்றி வெளியே இறங்கிட்டாலும் தான் இவர்கள் என்னைக்கு அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட ஒரு கணவரை கொடுத்தது, உலகில் யாருக்கும் கிடைக்காத ஒரு அன்பு கணவர் அல்லாஹ் எனக்கு கொடுத்தான் அவங்க சொல்லணும். இப்படிப்பட்ட ஒரு மனைவி எனக்கு துணைவி அல்லாஹ் எனக்கு கொடுத்தான், உலகில் யாருக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு என்று இவங்க சொல்லணும். அந்த மாதிரி உலகில் காட்டணும். அதான் ஆடைக்கு அர்த்தம். விட்டு கொடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மகிழ்ச்சியாக வந்தால் அந்த வீடு சந்தோஷமாக இருக்கும். மகிழ்ச்சிக்கு பாதகமாக இருந்தால் கொஞ்சம் காலம் பொறுப்பாங்க, மனைவியாக இருக்கட்டும் கணவனாக இருக்கட்டும். எப்போ பார்த்தாலும் அந்த மனைவி டார்ச்சர்னு வச்சுங்களேன், கணவர் எவ்வளோ நாள் பொறுப்பார்? கொஞ்ச நாள் பொறுப்பாக விட்டு கொடுக்கலாம், அப்புறம் என்னடா போட வாழ்க்கை. அதே மாதிரி கணவன் எப்போ பார்த்தாலும் டார்ச்சர் மனைவியை ஓவராக டார்ச்சர் பண்ணுறான்னு வச்சுங்க, மனைவி கொஞ்சம் நாளும் பொறுப்பா, சே தனியாக வந்தாலும் வாழ்ந்தாலாம்பா, இவங்களோட யார் வாழ முடியும், போயிடுவாங்க. அதனால் அந்த வீட்டை மகிழ்ச்சியாக்குவதும், நீ சொர்க்கத்துக்கு போய் சேர தேவையில்லை, போய் அங்கே போய் அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் கணவன் மனைவியை சேர்த்து வைப்பான், வீட்டையே சொர்க்கமாக்கிடலாம். முகமது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, உலகில் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்குற நியமத்துகள் எல்லாமே அருட்கொடைகள் தான். என்னம்மா பாப்பா, அல்லாஹ் கொடுக்குற நியமத்துகள் எல்லாமே அருட்கொடைகள் தான். வ கைரு மத்தா அத்துனியா குல்லுஹா மத்தாவுன் வ கைரு மத்தா இத்துனியா அல் மர்அத்து ஸாலிஹா. உலகில் அல்லாஹ் கொடுக்குற அத்தனையுமே அருட்கொடைகள் தான். அந்த அருட்கொடைகளில் ஆக உயர்ந்த அருட்கொடை ஒரு மனிதனுக்கு சாலிஹான நல் மனைவி அமைவது. அல்லாஹ் கொடுக்குற மொத்த அருட்கொடைகள் மேலான வீடை விட ராஜாவாக அல்லாஹ் ஆக்குறான். இந்தியாவுக்கே ராஜாவாக இருக்கிறேன்னு வச்சுங்க, உலகத்துக்கே ராஜாவாக இருக்கிறத விட உனக்கு ஒரு சாலிஹான மனைவி கிடைக்கிறது மேலான. ஏன்னா உலக பெரிய கோடீஸ்வரனாக இருக்கிற எல்லாம் வெளியே தானே, உன்னுடைய ஆட்டம் பாட்டம் எல்லாம் எங்கே போனாலும் மாலை போடுறாங்க, ஐநா சபையில் கூட்டு உனக்கு பாராட்டுறாங்க, பார்லிமெண்ட்டில் கூட்டு உனக்கு கை தட்டுறாங்க,
எல்லாம் முடிச்சு எங்கே வருவேன்? வீட்டுக்கு கவுத்துட்டு உள்ளே வரணும். உள்ளே வந்துடும் நாயே பேயங்கிறாவ, திட்டுறான்னு திட்டுறா, கண்டி தூக்கி வீசுறா, பேலன் கட்டி தூக்கி வீசுறா, ஆயுதங்கள்லாம் வச்சுருப்பாங்களே, பேலன் கட்டி தூக்கி வீசுறா, வீடு வீடாக இருக்கும். அது என்னத்தை போட்டுங்க பார்லிமெண்ட்டில் வந்து என்ன நினச்சிக்கலாம். ஒருத்தன் வெளியே போகிறான், இது நேர் தலைகீழ பாருங்கள். ஒருத்தன் வெளியே போகிறான், வசதி வாய்ப்பு இல்லை, ஒரு மேனேஜர் கீழே இருக்கிறான், அவர் டெய்லி திட்டுறாரு, அடியாடி நான் அவர் வந்து திட்டுறான்னு திட்ட என்ன வேலையை செய்கிற பரதேசி போடா அப்படின்றார். மனம் என்னடா என்ன வேலை செஞ்சாலும் நம்மளே குறை சொல்கிறாங்கன்னு மனம் உடஞ்சி போய் தலை குனிஞ்சு வீட்டுக்குள்ளே வராரு. அன்பான மனைவி ஓடி வந்து என்னங்க வேர்த்து இருக்குன்னு தலையை தொடச்சி விட்டு உட்காருங்க, ஃபேனை போட்டு விட்டு தண்ணி கொண்டு கொடுத்து கோச்சுக்கு எதுக்கு வருத்தப்படாதீங்க, இருங்க எல்லாம் நமக்கு இருக்கிறான், காலங்கள் மாறும், கவலைப்படாதீங்க, நான் இருக்கிறேன்னு சொன்ன விட அந்த அத்தனை காலையும் மறந்துடுமா. வெளியில் ஏற்பட்ட அவமானங்கள், வெளியில் ஏற்பட்ட அவனுக்கு இழப்புகள் எல்லாமே ஒரே நிமிஷத்தில் மனைவியுடைய ஒரு அன்பு சொல், ஏன் கவலைப்படுறீங்க, விடுங்க நல்லா இருக்கா நமக்கு, நான் என்ன போனால் துணியாவே போயிடுமா, வேலையே போயிடுச்சு, வேலை போனால் அவன் மூத்தா போயிட போகிறோம், இவன் நாளாக எல்லாம் சோறு போட நீ 40 வயசாக போட்டான் நீ போட மாட்டான், விடுங்க அதை அதோட சிறந்த வேலை கொடுப்பான் அப்படின்னு ஒரு அன்பான வார்த்தை சொன்னதோட உலகமே சொர்க்கமாயிடும் உனக்கு. அப்படியே வெளியில் ஏற்பட்ட இழப்புகள் மனைவியுடைய வேறு யார் சொன்னாலும் நான் சொல்கிறேன், நான் சேர்த்து தான் உங்கள் ஷேக் தான் நான் சொன்னேன் வச்சுங்க, நீங்கள் சொல்ல தான் செய்வீங்க அப்படிதான். வீட்டில் மனைவி வந்து சொன்னான், உன் தலையை கை வச்சு அன்பா பாசமா, இது ஏங்க வருத்தப்படுறீங்க, விடுங்க நான் இருக்கிறேன், விடுங்க நல்லா இருக்கா நமக்கு, எல்லாம் வாழ வைப்பான், விடுங்க இது போனால் இந்த வேலை போனால் வேலை போயிட்டோம், பெரிய விஷயம் இல்லை வாங்க அப்படின்னு சொன்ன உடனே மொத்த பாரத்தையும் இறக்கி வச்சிடும். தலைகீழ பாருங்கள், அங்கே போய் உலகமே உங்களை புகழ்ந்து பாராட்டுமா, மாலைகள் மரியாதைகள், அங்கே எல்லாம் மாலைகள் உழுகுது, எல்லாம் ஒரே நாடே தக்பீர், வாழ்க வாழ்க அண்ணன் வாழ்க அப்படின்னு சொல்கிறான். அப்படி எல்லாம் பாராட்டி வீட்டுக்குள்ள கவுத்தட்டி உள்ளே வந்தோடனே உடனேலாம் வாழ்க்கை போட்ட ஒளிகன்னு போடாமல் எல்லாம் ஒரு மனுஷனா இல்லை வாழ்ந்துட்டு இருக்கிற இன்னும் துணியாவில் தெரியாமல் திட்டானு உனக்கு தெரியாமல் பாராட்டணும், விளைஞ்சிங்களா, உனக்கு மாலை போடணும், செருப்பில் மாலை பண்ணணும், ஆச்சா போச்சுங்களா.